இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. செப்டம்பர் மாதத்தில் வருகின்ற அமாவாசை இந்த காணொலியை இந்த நிமிஷம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத டேரோ கார்ட்ஸ் மூலமா பார்த்துடலாமா மேம்? இந்த 3 பயிரில் எந்த பயிரை சூஸ் பண்ணணும் அப்படின்றத கண்ணு மூடி அவங்களுடைய முன்னோர்கள் அவங்கள மனசில் நினச்சி கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு பயிரில் அவங்களுக்கு வந்து ஸ்பார்க் ஆகும். அந்த பயிரை அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டோம். நல்லா வாழ்ந்து மறைந்த ஒரு ஆண் நபராக இருப்பாங்க. நல்லா வந்து ஒரு செல்வாக்கோட வாழ்ந்து மறைந்த ஆண் நபராக இருப்பாங்க. அண்ட் ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய ஆண் நபராகவும் இருப்பாங்க. அதாவது ஒரு தெய்வீகம் சார்ந்த மகனாக இருப்பாங்க. ஸோ அவங்களுமே கண்டிப்பாக அந்த முன்னோர்கள் லிஸ்ட்டில் தான் வருவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு முன்னோர்களுடைய ஒரு கனெக்டிவிட்டியில் தான் இப்போ வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து இயற்கை அடியை சேர்ந்திருப்பாங்க. ஸோ இந்த 2 எனர்ஜி வந்து தெரியுது. இவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக இவங்களுடைய துணை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. துணையினுடைய வாழ்க்கை துணையினுடைய எனர்ஜி இருக்குது. அதே மாதிரி ஒரு ஆண் நபரனுடைய எனர்ஜியும் இருக்குது. அவங்களுடைய அப்பா தாத்தா ஸ்தானத்தில் இருந்தவங்க அப்படி இருக்க 2 விதத்தில் இருக்கிறாங்க கேட்டகரி. அதுவும் துணையினுடைய எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு அப்போ அவங்க தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து எல்லா விஷயத்துலையும் இப்போது வந்து ஒரு தொங்கலில் இருக்கிறாங்க. ஒரு செய்யலாமா வேண்டாமா இல்லை விடலாமா கண்டினியூ பண்ணலாமா இந்த மாதிரி ஒரு ஜெக்லிங் பாயிண்டில் இருக்கிறாங்க. ஸோ அது இவங்களே உருவாக்கின ஒரு விஷயம்தான். 2 மைண்ட் செட்டில் கொண்டு போய் விடுதோ இல்லை ஒரு தீர்க்கமான முடிவு கொடுக்காம இருக்கோ அதெல்லாம் அவங்க இப்போதைக்கு அதை விலக்கி வச்சு அவங்களுடைய மற்ற வேலைகளை பார்க்குறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ 3வது பைல் சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? ஸோ 3rd பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுடைய முன்னோர்கள் எனர்ஜி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய எந்த முன்னோர்களோட எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஆண் நபர். இவங்களுக்கும் ஆண் நபர் வந்து வருது. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட செப்டம்பர் மாதத்தில் வருகின்ற அமாவாசையின் பொழுது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்காகவும் சொல்வதற்காக டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரசோதயாத். அனைத்தும் சிவார்ப்பணம். சென்ற நேர்காணலில் வந்து ஆடி அமாவாசைக்கு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த காணொலியில் செப்டம்பர் மாதத்தில் வருகின்ற அமாவாசை இந்த காணொலியை இந்த நிமிஷம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத டேரோ கார்ட்ஸ் மூலமாக பார்த்துடலாமா மேம்? கண்டிப்பாக பார்த்துடலாம். இது வந்து நம்ம பைல் செலெக்ஷனில் தான் பார்க்க போகிறோம். ஸோ 3 பைல் வந்து இங்கே ஷோ அப் பண்ணுவாங்க. ஸோ அந்த 3 பைல் அவங்களுடைய எனர்ஜியை குறிக்கக்கூடியது. இந்த 3 பயிரில் எந்த பயிரை சூஸ் பண்ணணும் அப்படின்றத கண்ணை மூடி அவங்களுடைய முன்னோர்கள் யார் வேணாலும் இருக்கலாம். அவங்களுடைய முன்னோர்கள் அவங்கள மனசில் நினச்சி ஸோ அவங்களுக்கு கனெக்டடாக இருக்கக்கூடியவங்க என்ன அவங்களுக்கான மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு நிமிடம் அந்த மனதுக்குள்ளே கேட்டால் கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு பயிரில் அவங்களுக்கு வந்து ஸ்பார்க் ஆகும். அந்த பயிரை அவங்க செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஒரு பயிலுக்குமே நம்ம வரக்கூடிய முன்னோர்கள் மெசேஜ் 1 by 1 பார்க்கலாம். மேம் இப்போ இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கவங்க ஃபர்ஸ்ட் பைல் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்கள் அவங்களுக்கு சொல்கின்ற செய்தி என்ன மேம்? ஸோ 1வது பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ 1வது பைல் செலக்ட் அவங்களுடைய முன்னோர்கள் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆணினுடைய எனர்ஜி இருக்குது. ஸோ நல்லா வாழ்ந்து மறைந்த ஒரு ஆண் நபராக இருப்பாங்க. நல்லா வந்து ஒரு செல்வாக்கோட வாழ்ந்து மறைந்த ஆண் நபராக இருப்பாங்க. அண்ட் ஒரு மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய ஆண் நபராகவும் இருப்பாங்க. தன்னுடைய மகன் அதாவது ஒரு தெய்வீகம் சார்ந்த ஒரு மகனாக இருப்பாங்க. ஸோ அவங்களுமே கண்டிப்பாக அந்த முன்னோர்கள் லிஸ்ட்டில் தான் வருவாங்க. ஏன்னா ஏதோ ஒரு முன்னோர்களுடைய ஒரு கனெக்டிவிட்டியில் தான் இப்போ வந்து பிறந்திருப்பாங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து அந்த இயற்கை அடியை சேர்ந்திருப்பாங்க. ஸோ இந்த 2 எனர்ஜி வந்து தெரியுது. இவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது
கண்டிப்பாக காத்திருப்பு பொறுமை அவசியம். இப்போ இருக்க காலகட்டத்தில் இவங்க காத்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அவசரப்பட்டாங்கன்னா நல்ல விஷயங்கள் கூட அவங்களுக்கு கெட்டதாக மாறுறதுக்கான விஷயங்களும் அவங்களுக்கு சுற்றி வந்து நடக்கும். ஸோ எப்போவுமே இவங்க ஒரு ஸ்டேபிளான பொசிஷனுக்கு வரணும், இல்லை ஒரு பெர்மனெண்ட்டாக அவங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னா அந்த காத்திருப்பு ரொம்ப அவசியம். அந்த காத்திருக்கக்கூடிய டைமில் அவங்க இன்னும் அதுக்கு தகுதியான ஒரு நபராக மாறுறதுக்கான ஆக்ஷன்ஸ் எப்போவுமே எடுக்கணும். ஸோ அது வேலை சார்ந்தா இருக்கட்டும், இல்லை பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எந்த லைஃப்பில் எந்த ஏரியாஸ் இருந்தாலும் அதில் காத்திருக்கிறாங்கன்னா அந்த டைம் அவங்கள செதுக்கிறதுக்கான ஒரு டைமாக இருக்கணும், அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு டைமாக இருக்கணும். அப்படி இருக்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்கன்ற போது ஆல்ரெடி அப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு கூடிய விரைவிலே விதின் இன்னும் ஒரு 3 மாதத்துலேயே அவங்களுக்கு தேவையான அந்த சக்ஸஸ் கிடைக்கும். ஏதோ ஒரு பெரிய விஷயத்த இல்லை தொலைதூர விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இவங்களுடைய முன்னோர்களுடைய பிளஸ்ஸிங் நிச்சயமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க எப்படி அந்த செல்வாக்கோடு வாழ்ந்தாங்களோ உயிரோடு இருக்கும் போது அந்த மாதிரி இவங்களுக்கும் அந்த வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் அதற்கு நிறைய பொறுமை தேவை அப்படின்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை. யார்கிட்டையும் எதையும் ரொம்ப அவசரப்பட்டு வார்த்தைகளை வீசிடக்கூடாது. ஸோ இந்த வார்த்தைகளாலே அவங்களுக்கு நிறைய விதமான ஆப்போசிஷன்ஸ் வந்து உருவாயிட்ருக்கு. ஸோ அதுலேயும் அவங்க வந்து அதாவது பெரியவங்க இருந்தால் அதை சொல்லி கொடுத்துருப்பாங்க, இதை தான் பேசணும், இதை பேசக்கூடாதுன்னு. ஸோ இவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆள் யாரும் அப்படி இல்லைன்றதுனால இவங்களுடைய முன்னோர்கள் அந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மெசேஜாக கன்வே பண்ணுறாங்க. இப்போ இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஃபஸ்ட்டு பைல் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய முன்னோரின் பெயரையும் சிவார்ப்பணம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். மேம் இப்போ 2வது பைல் சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்லின்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? ஸோ செகண்ட் பைல் சூஸ் பண்ணவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுடைய முன்னோர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக இவங்களுடைய துணை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. துணையினுடைய வாழ்க்கை துணையினுடைய எனர்ஜி இருக்குது. அண்ட் இவங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஆண் நபரனுடைய எனர்ஜியும் இருக்குது. அவங்களுடைய அப்பா தாத்தா ஸ்தானத்தில் இருந்தவங்க அப்படி இருக்க 2 விதத்தில் இருக்கிறாங்க கேட்டகரி. ஸோ இந்த அதுவும் துணையினுடைய எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு அப்போ அவங்க தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து எல்லா விஷயத்துலேயும் இப்போது வந்து ஒரு தொங்கலில் இருக்கிறாங்க, ஒரு ஜக்லிங்கில் இருக்கிறாங்க. செய்யலாமா வேண்டாமா, இல்லை விடலாமா கண்டினியூ பண்ணலாமா, இந்த மாதிரி ஒரு ஜக்லிங் பாயிண்டில் இருக்கிறாங்க. ஸோ அது இவங்களே உருவாக்கின ஒரு விஷயம்தான். அதனால் மேற்கொண்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ண வேண்டாம். எதெல்லாம் அவங்கள அப்படி 2 மைண்ட் செட்டில் கொண்டு போய் விடுதோ, இல்லை ஒரு தீர்க்கமான முடிவு கொடுக்காமல் இருக்கோ, அதெல்லாம் அவங்க இப்போதைக்கு அதை விலக்கி வச்சு அவங்களுடைய மற்ற வேலைகளை பார்க்குறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா இவங்க தொடர்ந்து இதே மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கான ஒரு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் கூட போயிடும். ஸோ இவங்களுடைய முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் அந்த எனர்ஜி சொல்லக்கூடியது இவங்க சக்ஸஸ் பண்ணணும். ஸோ வாழ்க்கையிலையும் சரி அவங்களுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்லையும் சரி சக்ஸஸ் பண்ணணும். பட் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான தருணங்கள் அமைஞ்சும் இவங்க தான் அதை வந்து எல்லா விஷயங்களையும் ஒரே டைமில் செய்கிறதுனால, இல்லை எல்லா ஆப்ஷனும் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு மனநிலையால் எதுலேயுமே இன்னும் ஒரு கிளாரிட்டியாவோ இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல்க்கு வந்து போகாமல் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அது இனிமே நேரக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற மிஸ்டேக் என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கும். இதுதான் அவனுடைய மிஸ்டேக் அப்படின்றத ஒரு மெசேஜ் மூலயமா அவங்க பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்னொரு ஆண் நபரினுடைய அந்த எனர்ஜி இருக்குது அப்படின்னு அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க. ஸோ அவங்களும் வந்து சொல்லக்கூடியது இவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு பிளானிங் அவங்க முன்னரே இவங்களுக்கு வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போது அவங்களுடைய முன்னோர்களை பற்றி கொஞ்சம் அவங்க ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அப்பாவை பற்றியோ தாத்தாவை பற்றி ஏதோ ஒன்று ஸ்டடி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அப்போ இவங்களுக்கான என்ன திட்டம் அவங்க தீட்டி வச்சுருக்காங்க அந்த டைமில் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும். ஸோ அதுவும் அவங்களுடைய வாழ்க்கை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண பார்க்கணும், தேட ஆரம்பிக்கணும் அப்படின்றதும் இவங்களுக்கான ஒரு எனர்ஜி. இப்போ நம்ம இந்த கார்டில் பார்க்கும்போது ஒரு கார்டில் வந்து ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுக்கு பின்னாடியே வந்து ஊன்றுகோலாக வந்து அவங்களுடைய முன்னோர்களும் இருக்காங்க அப்படிங்கிறத இந்த கார்ட்ஸை ரொம்ப அழகாக சொல்லுதுல்ல மேம். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ அதுதான் சொன்னேன், அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயம் இவங்களுக்காக க்ரியேட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அதை போய் அவங்க பிக் பண்ணி அதன் வழியில் நடக்க ஆரம்பித்தா கம்ப்ளீட் சப்போர்ட்டோடு இருப்பாங்க. அந்த சப்போர்ட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அவங்க தேடக்கூடிய சக்ஸஸ் அந்த விஷயத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நீங்கள் செகண்ட் பைல் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய முன்னோர்களினுடைய பெயரையும் சிவார்ப்பணம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 3வது ஃபைல் சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி அப்படின்னா அது என்னது மேம்? ஸோ 3rd ஃபைல் சூஸ் பண்ணவங்களுக்கான கார்ட்ஸ்.
ஸோ இவங்களுடைய முன்னோர்கள் எனர்ஜி அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய எந்த முன்னோர்களோட எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஆண் நபர், இவங்களுக்கும் ஆண் நபர் வந்து வருது. அந்த ஆண் நபர் வந்து மிடில் ஏஜில் இருந்தவங்களா இருப்பாங்க, ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் இருந்தவங்க. ஒரு சில பேருக்கு வந்து சித்தப்பா அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவங்க கூட கொஞ்சம் மிடில் ஏஜில் இறையடி சேர்ந்துருப்பாங்க. ஸோ இவங்களோட எனர்ஜி அதிகமாக இருக்குது. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இவங்களால ஒரு புதிய விஷயத்த உருவாக்க முடியும். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆல்ரெடி யாரோ எதையோ கட்டமைச்சு வச்சதை நோக்கி போயிட்டுருக்காங்க. அது வந்து அவங்களால கரெக்டாக பர்சீவ் பண்ண முடியல. அதில் அவங்க எந்த ஒரு மாற்றத்தையும் இல்லை முன்னேற்றத்தையும் அவங்களால பார்க்க முடியல. ஏன்னா அது அவங்க வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒன்று. பட் அதில் ஃபெயிலியர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து எல்லா விஷயங்களையும் வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது, இல்லை வந்து எப்போவுமே ஒரு சோக உணர்வோட சோக முகத்தோடு இருக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்காத ஒன்றா இருக்குது. ஸோ அவங்க தரக்கூடிய மெசேஜ், ஒரு 2 ஸ்ட்ராங்கான மெசேஜ் பார்க்கும்போது எப்போவுமே சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். இழப்புகளை கண்டு வந்து வருந்தவே கூடாது. அண்ட் அவங்களுக்கான பாதை அது கிடையாது. இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்கி ஏதோ ஒரு புதிய விஷயத்துக்குள்ளே வந்து போகணும். இவங்களுக்கான அந்த ஒரு பாதையை வந்து உருவாக்கணும். பட் இது வரைக்கும் அதெல்லாம் பண்ணலைன்னா இனிமேல் அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போது இவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் இவங்களுக்கு அலைண்டாக நடக்கணும், அதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை அவங்களுடைய முன்னோர்கள் அவங்களுக்கு தெளிவாக காட்டி கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் இவங்களுடைய முன்னோர்களை நினச்சி ஒரு மெடிடேஷன், ஒரு ப்ரேயர் பண்ணும் போது கண்டிப்பாக அதுக்கும் ஒரு தீர்வு வழி கிடைக்கும். அந்த ஹெல்த் இஷ்யூவை எப்படி கிளியர் பண்ணலான்ற தீர்வும் கிடைக்கும். ஸோ இவங்க ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை உருவாக்கணும். மேம், இப்போ இந்த 3வது பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு த மெஜிஷியன் அப்படிங்கிற ஒரு கார்டு வந்திருக்கலாம், அந்த கார்டை பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ அது மெஜிஷியன்றது வந்து தந்திரமானவர்கள். ஸோ தந்திரம், மந்திரம் இதெல்லாம் ஒரு சேர இருக்கிறவங்க. விதியை மதியால் வெல்லலாம்னு இருக்குது. அந்த மாதிரி இவங்களோட வாழ்க்கை என்ன மாதிரியான ஒரு டவுன்வர்ட்ஸில் போனாலும், இழப்புகள் நேர்ந்தாலும், இல்லை சரிவான நிலை ஒன்றுமே இல்லாமல் போனால் கூட அதிலிருந்தும் நான் மீண்டு வருவேன் அப்படின்ற அந்த சிவ தத்துவத்தை ஃபாலோ பண்ணக்கூடியதான் அந்த மெஜிஷியன். ஸோ அப்போ அவங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த புதுசாக க்ரியேட் பண்ணி அவங்களோட லைஃப்பில் ஜெயிக்கணுன்றது தான் அது கொடுக்குற அர்த்தம். நீங்கள் 3வது பைல் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய முன்னோர்களினுடைய பெயரை பதிவு செஞ்சுட்டு சிவார்ப்பணம் அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க. மேம், இந்த செப்டம்பர் மாதத்திற்கான மெசேஜ், இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்கள் சொல்கின்ற செய்தி என்ன அப்படிங்கிறத டேரோட் கார்டு மூலமாக எங்களுக்கு கணிச்சு சொன்னதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி. நன்றி. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். அவர் கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு.